إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك ونصروه ونشروه وقاموا به وجاهدوا في سبيله حتى أتاهم اليقين اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما وتأويلهما وشرحهما وتفسيرهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم يسر أقول وبك التوفيق واجعلني من العلماء الربانيين الذين أوتوا الحكم فعملوا بها وعلموها கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் காது இயாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஷ்ஷிஃபா நூலை நாம் படித்து வருகின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அறிமுகத்தினுடைய ஒரு சுருக்கம்தான் இந்த நூல். இந்த நூலுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதியினுடைய 21வது அமர்வு நம்முடைய 21வது பிரிவு நம்முடைய 58வது அமர்வு. இந்த பிரிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளில், அவர்களுடைய தனித்தன்மைகளில் சில முக்கியமான தனித்தன்மைகளை, தனிச்சிறப்புகளை, தனி பண்புகளை இமாம் அவர்கள் நமக்கு சுருக்கமாக விளக்கி தருகிறார்கள். அந்த பண்புகள் என்ன சொல்கிறார்கள் இமாம் அவர்கள்? ஃபஸ்லுன் ஃபி வகாரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸம்திஹி வ துஅததிஹி வ முருஅதிஹி வ ஹுஸ்னி ஹதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிங்க, ஃபஸ்லுன் ஃபி வகாரிஹி வ ஸம்திஹி வ துஅததிஹி வ முருஅதிஹி வ ஹுஸ்னி ஹதிஹி. கவனிங்க, வக்கார். வக்கார் என்றால் பெருமை கலக்காத, திமிரு ஆணவம் இல்லாத, பெருமை கலக்காத, திமிரு ஆணவம் தலைகணம் இல்லாத வகையில் ஒரு மனிதன் கண்ணியமாக நடந்து கொள்ளுதல். எப்படி பாருங்க விஷயம். இதை தமிழில் பொதுவாக கம்பீரம் என்று சொல்வாங்க. கம்பீரம் என்றால் என்ன? அதாவது ஒரு மனிதருடைய பார்வை, பேச்சு, நடத்தை, அதனுடைய மேன்மை, உயர்வு அவருக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவராக தன்னை ஒரு பெரிய மதிப்பு மிக்கவராக, ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளக்கூடாது. எதை இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, நாம் எப்படி மண்டையிலையும் ஒன்றும் இருக்காது, குணமும் வேஸ்ட்டு, அஹ்லாக்கோ கிராமு எவ்வளோன்னு கேட்குற நிலைமையில் இருப்போம். இப்படி எதுவுமே நமக்குள்ளார இருக்காது. ஆனால் நம்மை காட்டிக்கொள்வது மட்டும் என்னமோ டாப் ரேங்கில், அல்லாஹ்விடத்தில் டாப் குணத்தால் டாப் ரேங்கில் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி காட்டிக்கொள்வோம். புரியுதா? இது வேஸ்ட், இது ஒன்றுக்கும் உதவாது. அந்த நம்முடைய கம்பீரம் எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பேச்சு, நடத்தை, பார்வை, ஒழுக்கம், பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு,
நாம் எப்படி சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்கிறோம், இவற்றையெல்லாம் வைத்து மக்களால் கம்பீரமாக பார்க்கப்பட வேண்டும், மக்களால் மதிக்கப்பட வேண்டும். எதன் காரணமாக? அவருடைய விசுவாசத்தின் காரணமாக, அவருடைய பண்பாட்டின் காரணமாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தகைய மகத்தான கம்பீரம், கண்ணியம்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களோ பணிவானவர்களாக இருந்தார்கள், பணிவினுடைய உச்சத்தில் இருந்தார்கள். தரையில் அமர்வார்கள், மண் தரையில் அமர்வார்கள், மண் தரையில் தொழுவார்கள். மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அமர்ந்திருந்தால் வெளியிலிருந்து வரக்கூடியவர் இங்கே உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காணுவார். அப்படிப்பட்ட ஒரு பணிவு இருந்தது. தோழர்களோடு எங்கும் சென்றார்களே ஆனால் தோழர்களை முன் அனுப்பிவிட்டு அவர்களுக்கு பின்னால் செல்வார்கள். பொதுவாக தலைவர்கள் எப்படி செல்வார்கள்? அவர்கள் முன்னால் செல்வார்கள், அவர்களுடைய இரண்டு பக்கமும் அவர்களை பாதுகாப்பதற்கான பாடிகார்டு இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு பின்னால் ஒரு படை சூழ, மக்கள் சூழச் செல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி? மக்களையெல்லாம் முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு அவர்களுடைய பணியாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட பணிவு, எல்லா வேலைகளையும் செய்வார்கள். நான் ஒரு நபியாக இருக்கின்றனே, ரசூலாக இருக்கின்றனே என்று அவர்கள் தனக்கென்று ஒரு பெருமையை தேடமாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தோழர்களின் உள்ளங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொடுத்திருந்த அந்த மதிப்பு, மரியாதை தான் வகார், கம்பீரம். அவங்களுடைய அந்த முகம், அவங்களுடைய பேச்சு, பார்வை, அதை பார்ப்பதால் பிறருடைய உள்ளத்தில் இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை. இப்போ அரசர்கள் இருப்பாங்க, அவர்கள் மேலே ஒரு கம்பீரம் மனிதர்களுக்கு ஏற்படும். அது எதனால் ஏற்படும் என்றால் அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. நம்ம எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து வைத்திருக்கிறோம், பிறகு அவர்களை எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோம், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர். மன்னர்கள், அரசர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், அவர்களை பார்க்கும் பொழுதும் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு கம்பீரம் ஏற்படும். ஆனால் அது எப்படி? செயற்கையான கம்பீரம், செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு மதிப்பு. அது எப்படி? அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலி, அது அலங்கரிக்கப்பட்டிருப்பது, பிறகு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரண்மனை, இப்படியாக அவர்களை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காரணங்களை வைத்துதான் அந்த ஒரு கம்பீரம் என்பது அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரண்மனை இல்லை, அவர்களுக்கு மாளிகை இல்லை, மன்னர்கள் அமரக்கூடிய கட்டில் அவர்களுக்கு இல்லை. மக்களோடு மக்களாக தரையில், மண் தரையில் விரிப்பே இல்லாமல் படுத்தார்கள், விரிப்பே இல்லாமல் தொழுதார்கள், விரிப்பே இல்லாமல் எல்லோரோடும் ஒருவராக அமர்ந்திருந்தார்கள். அந்த நிலையில் அது மட்டுமல்ல, பல நேரங்களில் மேலே அணிவதற்கு கூட ஒரு போர்வை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில், ஃபக்கீராக இருக்கின்ற நிலையில் மக்களால் மதிக்கப்பட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு விதமான அன்பும் அச்சமும் கலந்த ஒரு மதிப்பு, மரியாதை பார்ப்பவர்களின் கண்களிலும் உள்ளங்களிலும் போடப்பட்டதென்றால், ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய கம்பீரமான நடத்தைகளை உடையவர்களாக, அந்த ஒரு கம்பீரமான முகத்தை, பார்வைகளை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓரளவுக்கு புரிந்திருக்கும் வக்கார் என்றால் என்ன. நாம் நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, அல்லது பொதுவாக செல்வந்தர்கள், பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்கு தேடக்கூடிய அந்த கண்ணியம் என்பது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த வக்கார் என்பது என்ன என்று ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த வக்கார் என்பது ரொம்ப முக்கியமானது. இது மார்க்கத்தில்
அதாவது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வக்கார் இருக்க வேண்டும். அது என்ன வக்காரு? அவர் தன்னுடைய குணத்தால் அதை தனக்கு உருவாக்க வேண்டும். அந்த கண்ணியத்தை தன்னுடைய குணத்தால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய நடத்தையால், தன்னுடைய அழகிய பண்புகளால் அவர் தனக்குள் அதை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா மக்களுடைய உள்ளங்களில், பார்வைகளில் அவர் மீது போடப்படக்கூடிய ஒரு விதமான மரியாதை கலந்த, அன்பு கலந்த, ஒரு கண்ணியம் கலந்த ஒரு நிலைக்குத்தான் வக்கார் என்று சொல்லப்படும். ஃபி வக்காரிஹி வ சம்திஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வாய்மூடி அமைதியாக இருப்பார்கள். எப்படி? பேச வேண்டிய இடத்தில்தான் பேசுவார்கள், அமைதி காக்க வேண்டிய இடத்தில் அமைதி காப்பார்கள், பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய அளவுக்கு மட்டுமே பேசுவார்கள். புரியுதா? ஒரேடியா என்று பேசாமலேயே இறுக்கமாக இருப்பவர்களும் அல்ல, அல்லது தொடர்ந்து மக்கள் சலிப்படையும் வகையில் பேசிக்கொண்டே இருப்பவரும் அல்ல. நாம் இப்படி இந்த ஓரம் அல்லது அந்த ஓரம், ஒன்று முகத்தை இறுக்கமாக வைத்து வாயை மூடிக்கொண்டு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. என்னையா இது? ஒருத்தர் கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் இருக்க, அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் மக்களோடு பழகுவதற்கோ தாவா செய்வதற்கோ, அவர்கள் இஸ்லாமின் ஒரு அழைப்பாளர்களாக மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். இன்னொரு கூட்டம் யார்? இவன் எப்பப்பா வாயை மூடுவான், இவன் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டானா, காதை கடித்து தின்னுட்டானே, அறுத்துட்டானே, பிளேடு போட்டுட்டானே, கழுத்தெல்லாம் ரத்தமாக ஊற்றுது என்கிற அளவுக்கு தொண என்று பேசி மனிதர்களை போரடிக்க வைத்து விடுவார்கள். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்த், அதாவது ரொம்ப அழகிய நிதானம் கலந்த ஒரு அடக்கம் கலந்த அமைதி. பேச வேண்டிய இடத்தில் பேசுவார்கள், பேச வேண்டிய அளவுக்கு மட்டுமே பேசுவார்கள். பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பேசவிட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வதுஉததிஹி, நல்ல கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிதானம், ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானம். நாம் எப்படி? அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. அது எப்படி நான் நிதானமாக இருக்க முடியுமா? நான் அமைதியாக இருக்க முடியுமா? இந்த அமைதியின்மை, நிதானமின்மை நம்மை கெடுத்து விடுகிறது, நம்முடைய உறவுகளை பாதிக்க வைத்து விடுகிறது, நமக்கு நிறைய மன உளைச்சல்களை உண்டாக்கி விடுகின்றது, நமக்கு நிறைய பிரச்சனைகளை தேடி தந்து விடுகிறது. புரியுதா? ரொம்ப படிக்கணும். அதிலையும் நான் சொல்கிறேன்னு யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது, பெண்களுக்கு ரொம்பவே தேவை, பெண்களுக்கு ரொம்பவே தேவை. கல்வி படிப்பவர்களுக்கு ரொம்ப 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 ரொம்பவே தேவை. ஒரு சமூகத்தில் ஒரு சீர்திருத்தவாதியாக, சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சியை செய்பவராக, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தரக்கூடியவராக இருப்பவர் இருக்கின்றாரே, அவரிடத்தில் ரொம்பவும் நிதானம் தேவை. ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. சில நேரங்களில் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் தேவை, சில நேரங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் தேவை. எல்லாருக்கும் தேவை. பெற்றோர்களுக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. நம்ம இடத்துல வாசனைக்கு இந்த அத்தர் பெர்ஃப்யூம்லாம் என்ன செய்கிறோம், எடுத்து இப்படி தடவிக்கிட்டு இப்படி மோந்து பார்த்துக்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு நிதானம் இருந்தால் கூட இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம சாதிச்சிடலாம். ஆனால் நமக்கு அந்த பொறுமை, நிதானம் நமக்கு இருப்பதில்லை. வெயிட்டிங், எல்லாமே வெயிட் பண்ணி தாங்க கிடைக்கும். இந்த உலகத்தில் வெயிட் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அது சொர்க்கம்தான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். பறவைகள் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்,
இந்த பறவையை கபாப் சாப்பிட்ணுமே, இந்த பறவையை தந்தூரி போடணுமே, இதை 65 போடணுமே, இதை ஒரு புதினா பெரட்டணுமே, இதை அப்படி பெரட்டணுமே, மஞ்சூரியன் பண்ணணுமே, சில்லி பண்ணணுமேனா அது உடனே நமக்கு தட்டில் வந்துடும். எங்க சொர்க்கத்தில். துன்யாவில் எல்லாம் வெயிட்டிங், எல்லாமே வெயிட்டிங். இந்த உலகத்தில் பாருங்கள், பெண்கள் எல்லா விஷயங்கள்லையும் சிரமப்படுறவங்க, ரொம்ப பாவமானவங்க. பாருங்கள், சமைக்கிறது பாருங்கள், நமக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடை சமைச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் அவ்வளவு நிதானமாக இருக்கிறாங்க, அவ்வளவு பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் படிக்கிறது கல்வின்னு வந்துட்டால் அந்த நிதானம் இருக்கிறது இல்லை, அவசரப்படுறாங்க. பொது வாழ்க்கையில் வந்துட்டால் அந்த நிதானம் இருக்கிறது இல்லை, அவசரப்படுறாங்க. கணவன் மனைவி மாமியார் மாமனார் குடும்ப உறவுகளில் வந்துட்டால் அந்த பொறுமை அந்த நிதானம் இருக்கிறது இல்லை. உடனே எதுக்கு எடுத்தாலும் என்ன, ஒரு வீட்டுக்குள்ளார புகுந்துட்டா உடனே மாமியார் தன்னை வரவேற்கணும், தனக்கு பணிவிடை செய்யணும், தன்னை அப்படி பாவிக்கணும், இப்படி பாவிக்கணும். எதிர்பார்ப்புகள் அதிகம். அந்த எதிர்பார்ப்புகள் நிதானம் இல்லாமல் போய்விடுகின்றன. இது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதே போல் தான் ஆண்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஒரு வேலையில் சேர்றாங்க, ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியதற்கு பிறகுதான் நீங்கள் உங்களுடைய மரியாதையை மதிப்பை நீங்கள் தேட முடியும். நீங்கள் வெறும் படித்த ஒரு பெரிய டிகிரி ஹோல்டர் என்பதற்காகவே உடனே ஆஃபீஸில் உள்ளவங்களெல்லாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதவி என்பது ரொம்ப பெரிய பதவி, அதனாலேயே எல்லாரும் உடனே உங்களை அப்படி கவனிச்சிடணும், இப்படி கவனிச்சிடணும், அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் நடக்கும். அது எதன் மூலமாக நடக்கும்? அந்த வக்கார் இருக்கணும், சம்த் இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய செயலாக்கங்கள், நீங்கள் என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க, உங்களுடைய பண்பு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதை வைத்து தான். புரியுதுங்களா? கமா ததீனு துதானு, நீ எப்படி நடக்கின்றாயோ அப்படி உன்னோடு நடந்து கொள்ளப்படும். அப்போ இந்த நிதானம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பார்ப்பதையெல்லாம் நம்பிவிடக்கூடாது, நாம் கேட்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் பார்ப்பதை ஒன்றுக்கு பலமுறை நாம் சரியாகத்தான் பார்த்தோமா, நாம் பார்த்ததை நாம் புரிந்தது சரியாகத்தான் புரிந்தோமா, பிறகு நாம் கேட்டதில் யார் மூலமாக கேட்டோம், எதை கேட்டோம், யார் சம்பந்தப்பட்டதை கேட்டோம், இப்படியாக ஒவ்வொன்றையும் நாம் நிதானத்தோடு தான் கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தோடு தான் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எந்த ஒரு பொது மனிதரும் பொது தலைவரும் மக்களுடைய உள்ளங்களை கட்டி போட முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களின் உள்ளங்களை அந்த அளவு தங்களோடு ஒருமைப்படுத்தி ஒன்றிணைத்து வைத்திருந்தார்கள் என்றால், அது மட்டுமல்ல, அவர்கள் இறந்து இன்று 14 நூற்றாண்டுகள் முடிந்ததற்கு பிறகு கூட அவர்களை பற்றி தெரிய வருகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்கொண்டிருக்கிறார்கள், வசியப்படுத்தி இருக்கின்றார்கள், வசீகரம் செய்திருக்கின்றார்கள், கவர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த அழகிய உயர்ந்த அந்த பண்புகள், அந்த நிதானம், அந்த அடக்கம், அந்த உயர்ந்த ஒரு மனிதத்தன்மை, ஒரு ஒரு கட்டுப்பாடான ஒரு ஆணிடத்தில் என்ன இருக்க வேண்டுமோ, ஒரு பெரிய உயர்ந்த தலைவனிடத்தில் என்ன இருக்க வேண்டுமோ அத்தகைய பண்புகள், வத்து உதத்திஹி, அந்த நிதானம், அந்த அடக்கம். அடுத்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், வ முரு அத்திஹி, முரு அத் என்பது மர்உன் என்பதிலிருந்து வந்தது. மர்உன் என்றால் என்ன? ஆண். அதிலிருந்து வந்ததுதான் முரு அத்துன், ஆண் தன்மை. அது என்ன ஆண் தன்மை என்றால், இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க, முருஅத் என்பது இது ஆண் தன்மை என்று இதுக்கு பொதுவாக தமிழில் மொழிபெயர்க்கப்படும். இது எதை குறிக்கும் என்று சொன்னால், அதாவது நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அப்போ அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு சில விளையாட்டுத்தனங்கள் இருக்கும். பிறகு அந்த குழந்தை பருவத்திலிருந்து பிறகு நாம் சிறுபிராயத்துக்கு வர்றோம். அப்போது நம்மிடத்தில் ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும். பிறகு வாலிபர்களாக ஆகிறோம்.
அப்போது நம்மிடத்தில் சில விளையாட்டுத்தனங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பருவ வயதை அடைந்து பொறுப்புகளை சுமக்கும் போது, திருமணம் முடித்து திருமணத்தின் பொறுப்புகளை கணவனாக சுமக்கும் போது, பிறகு பிள்ளைகளை பெற்று தந்தை என்ற பொறுப்பை சுமக்கும் போது, பிறகு சமூகத்தில் அந்த சமூக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை ஏற்கும் பொழுது ஒரு ஆண் எப்படி நிறைவடைகிறானோ அந்த தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று முருஅத்துன். அப்போ அவர் மற்றவர்களை போன்று சிறுபிள்ளைத்தனமாக விளையாட முடியாது, விளையாட்டுத்தனமாக எதை வேண்டுமானாலும் பேச முடியாது, எப்படி வேண்டுமானாலும் அவர் தன்னை பொது இடங்களிலே வெளிப்படுத்த முடியாது. தனக்கென்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அவர் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும், அந்த நடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும். அதான் முருஅத் என்று சொல்வார்கள். அடுத்து வஹுஸ்னி ஹதிஇஹி, அவர்களுடைய ஹதி என்று சொன்னால் அந்த கலாச்சாரம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பண்பாடுகள். வஹுஸ்னி ஹதிஹி, அவர்களுடைய அழகிய பண்பாடுகள், அவர்களுடைய அழகிய பழக்க வழக்கங்கள். ஆக இந்த பிரிவிலே இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வக்கார், கண்ணியம் கலந்த கம்பீரம், பணிவு கலந்த கம்பீரம், பெருமை இல்லாத, ஆணவம் இல்லாத, மமதை இல்லாத, தலைகணம் இல்லாத கம்பீரம், அவர்களுடைய அமைதியான அழகிய நிதானம், அழகிய அந்த மௌனம், அவர்களுடைய ஆண் தன்மை, அவர்களுடைய அழகிய பண்பாடுகள், இதை பற்றி இந்த பிரிவிலே பார்க்க போகிறோம் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு ஒரு ஹதீஸை தன்னுடைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். கவனிங்க, இங்கேருந்து அறிவிக்கிறாங்க பாருங்க. யா ரப் قال حدثنا أبو العباس الدلائي قال أخبرنا أبو ذر الهروي قال أخبرنا أبو عبد الله الوراق قال حدثنا اللؤلؤي قال حدثنا أبو داود قال حدثنا عبد الرحمن بن سلام قال حدثنا حجاج بن محمد عن عبد الرحمن بن أبي الزناد عن عمر بن عبد العزيز بن وهيب قال سمعت خارجة بن زيد رضي الله عنه يقول كان النبي صلى الله عليه وسلم أوقر الناس في مجلسه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சபையில் மக்களிலேயே மிகவும் கம்பீரமானவராக, மிகவும் மதிக்கத்தக்கவராக, மிகவும் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவராக, ரொம்பவும் போற்றப்படக்கூடியவராக இருந்தார்கள். அவுக்கர், ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப கண்ணியமிக்கவராக இருந்தார்கள். லா யகாது யுக்ருஜு ஷைஅம் மின் அத்ராஃபிஹி, தங்களுடைய வெளி உறுப்புகளில் எதையும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆடை இருக்குமே, ஆனால் எந்த அளவு தங்களை மறைத்து கொள்ள முடியுமோ, போர்த்தி கொள்ள முடியுமோ அவர்கள் போர்த்தி கொள்வார்கள். லா யுக்ருஜு ஷைஅம் மின் அத்ராஃபிஹி, இது ஒரு மிக உயர்ந்த ஒரு நல்ல பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது வெளிக்காட்ட வேண்டிய அதாவது கண்டிப்பாக வெளியில் தெரிய வேண்டிய மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தவிர மற்ற அனைத்தையும் முடிந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்திருப்பார்கள். அதற்குரிய அவங்களுக்கு மேலே ஜுப்பாவோ அல்லது மேலே போர்வையோ இல்லை என்றாலே தவிர, அது வெறு நிர்பந்தமான சூழ்நிலை. وروى أبو سعيد الخدري رضي الله عنه كان رسول الله صلى الله عليه وسلم إذا جلس في المجلس يحتبى بيديه وكذلك كان أكثر جلوسه صلى الله عليه وسلم محتبيا. பொதுவாக மக்களாக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது பயான் செய்யக்கூடிய நிலைகள் அல்லாத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு அமர்ந்திருப்பார்களே, ஆனால் அப்போது என்ன செய்வார்கள்? பொதுவாக அரபுகளுடைய வழக்கம், அவங்க ஒரு பெரிய அங்கி ஒன்று வைத்திருப்பார்கள். மேலே கீழ் அணிந்திருக்கக்கூடிய சுருவாலோ கைலியோ மேலே போட்டிருக்கக்கூடிய ஜுப்பாவோ, அது போக என்ன செய்திருப்பார்கள்? ஒரு போர்வை மாதிரி, நம்ம குளிர்காலத்தில் இந்த ஷால் போடுறோம் பாருங்கள், பெரிய ஷால், அந்த மாதிரி ஒரு ஷால் பொதுவாக அவங்க வச்சுருப்பாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், சபையில் உட்காரும் பொழுது அது போன்ற ஒரு பெரிய போர்வை தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு தங்களை முழுமையாக அப்படியே கழுத்தோட, சில நேரங்களில் தலையிலிருந்து அப்படியே எடுத்து 2 கால்களையும் வயிற்றோட சேர்த்து கொண்டு, அந்த காலுடைய விரல்கள் கூட தெரியாத அளவுக்கு அதையும் சேர்த்து போர்த்தி கொண்டு தங்களுடைய 2 கைகளை கொண்டு அந்த முட்டிக்காலுக்கு கீழே அப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. அவன் முழுக்க பார்க்கும்போது முகம் மட்டும் தெரியும். மொத்த உடம்பையும் அந்த போர்வையால் அவர்கள் சூழ வைத்திருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சபையில் ரொம்ப கண்ணியமாக தங்களை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். கவனிங்க, இது ஜலஸ ஃபில் மஜ்லிஸி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்தால் இஹ்தபா பியதிஹி, தங்களுடைய 2 கரங்களை கொண்டு முட்டுக்கால்களை கட்டிக்கொண்டு இஹ்திபா அமருவார்கள். வகதாலிக கான அக்ஸரு ஜுலூசிஹி முஹ்தபியன், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான இருக்கை, அதாவது எப்போது உட்கார்ந்தாலும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உட்காருவார்கள். தங்களுடைய இருக்கையை கீழே வைத்து முட்டுக்காலை உயர்த்தி அதை தன்னுடைய வயிற்றோடு சேர்த்து கொண்டு, பிறகு தங்களுடைய 2 கரங்களை கொண்டு தங்களுடைய முட்டுக்கால்களுக்கு கீழ் கட்டி கொண்டு தங்களை முழுமையாக ஆடையால் போர்த்தி கொள்வார்கள். வஅன் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு தரப்பஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில், இப்போ நம்ம சொல்கிறோம் உட்காந்துருக்கிறோம்ல, சமணம் கொட்டி உட்காந்துருக்கோம்ல, 2 காலையும் உள்ளார வைத்துக்கொண்டு மடக்கி, அது போன்றும் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். வருப்பமா ஜலச அல் குர்ஃபுஸா, சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஃபுஸா என்றால் சற்று முன்பு சொல்லப்பட்ட அந்த நிலை, அதாவது இஹ்திபா, முட்டுக்கால்களை தூக்கி கொண்டு வயிற்றோடு அணைத்து கொண்டு கைகளை கொண்டு 2 கால்களையும் நெருக்கியவர்களாக அமர்வது. வக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீர சுகூதி, ரொம்ப அமைதியாக இருப்பார்கள், வாய்மூடி இருப்பார்கள். லா யதகல்லமு ஃபீ கைரி ஹாஜத்தின், தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். யுரிது அம்மன் தகல்லம பிகைரி ஜமீலின், யாராவது அழகற்ற வார்த்தைகளை கொண்டு பேசினால், சபையில் அழகற்ற வார்த்தைகளை கொண்டு ஒரு கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்வார்களே ஆனால் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்து வேறு பக்கம் திரும்பி விடுவார்கள். வகான ضحكஹு தபஸ்ஸுமா, அவர்களின் சிரிப்பு புன்முறுவலாகத்தான் இருக்கும். வகலாமுஹு ஃபஸ்லா, அவர்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கும், பிரித்து பேசுவார்கள், தெளிவாக பேசுவார்கள். செய்திகளை சொல்லும்போது குழப்ப மாட்டார்கள், செய்திகளை சொல்லும் பொழுது தேவையில்லாமல் குழப்ப மாட்டார்கள். ஒன்றை ஒன்றோடு சேர்த்து முன்பின் தொடரில்லாமல் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதை பாதியிலே விட்டுவிட்டு வேறு எங்காவது செல்வது, பிறகு அங்கிருந்து வேறு எங்காவது செல்வது, இப்படியாக மக்கள் குழம்பும்படி தங்களது பேச்சை அவர்கள் அமைத்து கொள்ள மாட்டார்கள். அந்த சபையில் எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் முன்பின் தொடரோடு ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை ஒரு ஒழுங்கோடு பேசுவார்கள். லா ஃபுதூல வலா தக்ஸீர, தேவையை விட அதிகமாகவும் பேச மாட்டார்கள், தேவைக்கு விட குறைத்தும் பேச மாட்டார்கள். வகான ضحك அஸ்ஹாபிஹி இந்தஹு தபஸ்ஸும, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வெடிச்சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள், சப்தமிட்டு சிரிக்க மாட்டார்கள், அவர்களும் புன்முறுவலாகத்தான் சிரிப்பார்கள். தௌகீரன் லஹு, நபியை கண்ணியப்படுத்தி நபியை மதித்து, வக்திதா அம்பிஹி, நபி எப்படி சிரிப்பார்களோ அப்படியே நபியை பின்பற்றி அவர்களும் அப்படித்தான் சிரிப்பார்களே தவிர அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான தூதருக்கு முன்னால் மரியாதை இல்லாமல் வெடிச்சிரிப்பு சிரிப்பவர்களாக அவர்களுடைய தோழர்கள் இல்லை. மஜ்லிசு ஹில்மின், அவர்களுடைய சபை கல்வி சபையாக, ஒரு சகிப்புத்தன்மையுடைய பொறுமையின் சபையாக இருக்கும். வஹயாயின், வெட்கத்துடைய சபையாக இருக்கும். யாரும் அசிங்கமான ஆபாசமான பேச்சுகளை பேச மாட்டார்கள். மடத்தனமான ஒரு முரட்டுத்தனமான
ஒரு அருவருக்கத்தக்க பேச்சுகளை பேச மாட்டார்கள். வ ஹைரின் நன்மையின் சபையாக இருக்கும். வ அமானத்தின் அமானத்துடைய சபையாக இருக்கும். நன்மையின் சபை என்றால் என்ன? யாருக்காவது ஏதாவது உதவி செய்யலாமா, யார் கஷ்டப்படுறா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட நன்மைகள் புண்ணியங்களின் சபையாக இருக்கும். மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய சபையாக இருக்கும். அமானிதங்கள் பேணப்படும், நம்பிக்கைகள் பேணப்படும். லா துர்ஃபஉ ஃபீஹில் அஸ்வாத்து, அங்கே சத்தங்கள் உயர்த்தப்படாது, கத்தி பேச மாட்டார்கள், கூச்சல்கள் அங்கே இருக்காது. வலா துபனு ஃபீஹில் ஹுரும் வலா துபனு ஃபீஹில் ஹுரமு, புனிதங்கள் அங்கே பாழாக்கப்படாது, யாருடைய மான மரியாதைகள் அங்கே பாழாக்கப்படாது. இதா தகல்லம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் அத்ரக ஜுலசாவுஹு, அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே தங்களுடைய தலையை தாழ்த்தி கவனமாக கேட்பார்கள். கவனமாக கேளுங்க. பாதி பேர் தூங்கியிருந்தாலும் தூங்கியிருப்பீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து கேளுங்க. அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தாளாட்டுற மாதிரி கூட இருக்கும். என்னம்மா அப்படியே இயர்ஃபோனை போட்டுட்டு அப்படியே தலானியில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே கேட்போமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து முதல்ல மேகத்துக்கு போய், அப்புறம் மேகத்திலேருந்து அடுத்த மேகத்துக்கு போய், அப்புறம் அப்படியே முதல் வானத்துக்கு போய், ரெண்டாவது வானத்துக்கு போய், இப்போ நேரம் 7வது வானத்துக்கிட்ட போயிட்டுருப்பாங்களான்னு தெரியல. சரி, விஷயத்துக்கு வாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இதை உங்களுக்கு புரியும் இப்போ சொல்லும்போது. அல்லாஹுமே யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இப்போ இன்றைக்கும் மக்கள் பயான்களில் கல்வி சபைகளில் உட்கார்ந்துருக்கும்போது தலையை தாழ்த்தி உட்காந்துருக்குறாங்க, அமைதியாக அப்படி உட்காந்துருக்குறாங்க. நம்பிடக்கூடாது, புரியுதா? இவங்க தலையை தாழ்த்தி இருக்கிறது மரியாதையினாலேயா, கவனமாக கேட்கறதுக்காக வேண்டியா, அல்லது தலையை தாழ்த்தி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே மேலோகத்துக்கு போயிட்டுருக்காங்களான்னு தெரியாது, புரியுதா? இன்று பெரும்பாலும் கல்வி சபைகளில், பயான்களுடைய சபைகளில், அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை பயான்களில் தூங்குறது ரொம்ப பேருக்கு ஒரு பொழுதுபோக்காகவே ஆயிடுச்சு. சரியா? எல்லான்னு வருவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ராகத்தாக ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலில் பார்ப்பாங்க. நல்ல இடம், முதுகு சாய்ச்சிக்கிட்டு உட்கார்ற மாதிரி எங்கே இடம் இருக்குது, என்ன அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நல்லா உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ரெடியாக உட்காந்துட்டு தூக்கமே வா வா தூக்கமே வா வா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இமாமு அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அப்படின்னு சொல்லி வபாத் ஃப இன்ன அஸ்தகல் ஹதீஸிங்கிற போது ஃபுல் ஸ்பீடில் 4th கியர் 5th கியராக இப்போலாம் அது 6th கியர் கூட வந்துருச்சு, அதில் போயிருப்பார், முடிஞ்சு போச்சு. கடைசியில் அந்த ஒரு துவா ஆயத்து இருக்குது, சூரா நஹ்லுடைய ஆயத்து. அது என்ன ஆயத்துமா அது இருக்குல்ல, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா. அது வந்து அலாரம், கரெக்டாக மைண்டில் அலாரம் செட் பண்ணி அந்த ஆயத்து ஓதுனோடனே அப்படியே எந்திரிச்சடி பக்கத்தில் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, நான்லாம் தூங்கலை கவனமாக தான் இருக்கும்போது காட்டிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சிருவார். பா என்ன மாஷா அல்லாஹ் யார் ஹமர் ராஹிமின். இங்கே மனுஷன் ஒருத்தன் கத்திக்கிட்டு ஏதாவது மண்டையில் போகுமா, காதில் போகுமா, அதிலிருந்து கல்புக்குள்ளார போகுமா, யாராவது ஒருத்தங்க வந்து கேட்டு ஒரு நல்ல புரட்சி செய்ய மாட்டாங்களான்னு ஒருத்தர் மெம்பரில் நின்று அவர் கத்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா அதுக்காக வேண்டி ஒரு வாரமாக இப்போ நோட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, இப்போ 4 நாளாக நோட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, புரியுதா? கொஞ்சம் வந்து இறக்கப்படுங்க. நீங்கள் வந்து எந்த ஆலிமுடைய பயான் கேட்க போகிறீங்களோ அவர் மேலே கொஞ்சம் இறக்கப்படுங்க, கருணை காட்டுங்க, அவரை பாருங்கள், கேளுங்க, அவருடைய பேச்சோடு சேர்ந்து கொஞ்சம் அதுக்கு என்ன உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. கவனிங்க, இதா தகல்லம அத்ரக ஜுலசாவுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் சஹாபாக்கள் அங்கே அமர்ந்திருப்பவர்கள் தங்களுடைய தலைகளை அப்படியே தாழ்த்தி கொள்வார்கள். அத்ரகன்னு சொன்னால் தலையை முழுசாக அப்படி தாழ்த்திக்கிட்டு இருக்கு, இது மட்டுமில்லை, அப்படி லைட்டாக இப்படி ரொம்ப அப்படி இல்லாமல் ரொம்ப இப்படியும் போயிடாமல் ரெண்டுத்துக்கு இடையில் அப்படி பார்வையோடு சேர்த்து அப்படி லைட்டாக அந்த மாதிரி லேசாக பார்க்கணும் இருக்கணும், புரியுதுங்களா? கண்ணமா அலா ரூசிஹிம் அத்தைர், அவர்களுடைய தலைகளின் மீது பறவைகள் அமர்ந்திருப்பதை போன்று அசைக்க மாட்டாங்க. இப்படிங்கிறது இப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்படி அப்படியே அமைதியாக. ஒரு பறவை வந்து உட்காந்தா கூட அது என்ன நினைத்து கொள்ளும், ஏதோ நம்ம ஒரு மரத்தில் உட்காந்துருக்கிறோம் போல இருக்கு, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. வஃபி சிஃபத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளிலே அறிவிக்கப்படுகிறது, யஹ்து தகஃபுஅன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் அப்படி காலை எடுத்து அப்படி வைப்பாங்க, அப்படியே பிடுங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நடை, அப்படியே நிதானமாக ஸ்ட்ராங்காக உறுதியாக.
வயம்ஷி ஹவுனன், ரொம்ப மென்மையாக நடப்பாங்க. கன்னமா யன்ஹத்து மின் சபபின், ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழ்நோக்கி செல்வதை போன்று அவர்கள் செல்வார்கள். அப்போ நடையில் ஒரு வித்தியாசம். அந்த நடை எப்படி இருக்கும்? அமைதியாக அதை எடுத்து அப்படி வைப்பாங்க. அதே போல் ரொம்ப மென்மையாக நடப்பாங்க. ஒரு உயரமான இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்தை நோக்கி செல்வது போன்று அவர்களுடைய நடை இருக்கும். வஃபில் ஹதீஸில் ஆஹரி إذا مشى مجتمعا يعرف في مشيته أنه غير غرض ولا وكل أي غير ضجر ولا كسلان. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் ஒருங்கிணைந்து நடப்பார்கள். ஒருங்கிணைந்து நடப்பது என்றால் என்ன? அவர்களது நடையில் ஒரு நிதானம் அறியப்படும். ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் நடக்கிறது கிடையாது, ரொம்ப அவசரப்பட்டு சடைவடைந்து கொண்டு ரொம்ப விறுவிறுப்பாக ஓடக்கூடிய நடை அப்படியும் இருக்காது. ஒரு நிதானமான ஒருங்கிணைந்த நடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை இருக்கும். ஒரு கோழையை போன்று நடக்க மாட்டார்கள், பலவீனமானவர்களை போன்று அவர்களுடைய நடை இருக்காது. ரொம்ப ஒரு வீரரை போன்று, ஒரு நல்ல அடக்கமானவரை போன்று, நிதானமானவரை போன்று, சுறுசுறுப்பானவரை போன்று அவர்களுடைய நடை இருக்கும். அதே போல் சோம்பேறியை போன்றோ பலவீனமானவர்களை போன்றோ அல்லது பொதுவாக இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இப்படி போவாங்க, அப்படி போவாங்க, ஒரு முறையாக ஒரு வழியில் போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கோணத்தில் நிதானமாக ஒரு பக்கமாக அவங்க நடந்து கொண்டே இருப்பார்கள். வகால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இன்ன அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளிலேயே பண்பாடுகளிலேயே மிக அழகிய பண்பாடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான ஃபீ கலாமி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்தீலுன் அவு தர்சீலுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் அந்த பேச்சிலே ஒரு நிதானம், ஒரு தெளிவு, ஒரு விளக்கம், புரியும் தன்மை இருக்கும். அவசரமாக கடன்னு மூச்சு விடாமல் பேச மாட்டார்கள். பொதுவாக சிறு பிள்ளைகள் ஒரு பிரசங்க போட்டியில், பேச்சு போட்டியில் கட்டுரைகளை மனப்பாடம் பண்ணிட்டு கடன்னு கொட்டுறாங்க பாருங்கள். அதே போன்று பெரியவர்களும் பேசுகின்றார்கள். பல பேச்சாளர்கள் பேசுகின்றார்கள், பல மக்கள் மற்றவர்களிடத்தில் பேசும்போது பேசுகின்றார்கள். குறிப்பாக நாம் மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த மாதிரி அவசரப்பட்டு கடகண்டு மக்கள் புரிவதற்கு முன்பாக அடுத்த செய்திக்குள் போவது, மக்கள் ஒன்றை விளங்குவதற்கு முன்பு அடுத்த செய்தியை நுழைப்பது, அப்படி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தர்த்தீல் என்றால் என்ன? விட்டு விட்டு நிதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அவர்கள் பேசுவார்கள். கான ஃபீ கலாமி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்தீலுன் அவ் கால தர்சீலுன், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். விட்டு விட்டு பேசுவது, நிதானமாக பேசுவது, தெளிவுபடுத்தி பேசுவது, ஓரளவுக்கு ஒன்றுக்கொண்டு நெருக்கமான அர்த்தம். அடுத்து இப்னு அபி ஹாலா அறிவிக்கின்றார்கள், கான சுகூத்துஹு அலா அர்பஈன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருப்பது கூட 4இல் 1ஆக இருக்கும். எப்படி? அலல் ஹில்மி, அறிவார்ந்த ஒரு அமைதியாக இருக்கும். ஹில்ம் என்றால் சகிப்புத்தன்மை, அதுபோன்று மிக உச்சக்கட்ட அறிவு, அதாவது பண்பு அஹ்லாக்கோடு சேர்ந்த ஒரு இல்ம் இருக்கிறது அல்லவா, அந்த இல்முக்கு ஹில்ம் என்று சொல்லப்படும். குர்ஆனில் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்று வந்திருக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அலல் ஹில்மி, கல்வி கலந்த சகிப்புத்தன்மை, வல் ஹதரி, கவனமாக இருக்கிறது, நிதானமாக உஷாராக இருக்கிறது. என்ன பேச போகிறாங்க அதை முதல்ல நம்ம கேட்போம், அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்லுவோம். வத் தக்தீர், பிறரை கண்ணியப்படுத்துவது. அவர் பேசுகிறாருன்னா அவர் பேச விடணும். பெரும்பாலும் இந்த பெருமை உள்ளவர்கள் இருக்கின்றார்களே, மற்றவர்களுடைய பேச்சை செவி கொடுக்கவே மாட்டார்கள், மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கவே மாட்டார்கள். தான் பேசுவதை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க. நீதவான் நியாயவான் இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கவே மாட்டான். புரியுதுங்களா? தன்னுடைய நியாயத்தை அவன் சொல்கிறதற்கான நேரம் வருகின்றவரை எதிர்பார்த்து பேசி மற்றவங்களை பேச விட்டுட்டு சொல்லுவாங்க. வத்தஃபக்குர், சிந்தனையாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை பற்றி ஆழமாக அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஸோ இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்மூடி இருத்தல், அமைதியாக இருத்தல் இருக்கும். ஒன்று எப்படி இருக்கும்?
சகிப்புத்தன்மை, கல்வியோடு சேர்ந்து சகிப்புத்தன்மையாக இருக்கும். நிதானத்தன்மை, கவனமாக இருத்தல், முன்னெச்சரிக்கையாக இருக்கும். பிறரை கண்ணியப்படுத்துவதாக இருக்கும் அல்லது ஆழ்ந்து சிந்திப்பதாக இருக்கும். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு ஹதீஸன் லவ் அத்தஹுல் ஆது அஹ்ஸாஹு. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட அல்லாஹு அக்பர், மகத்தான ஒரு ஆசிரியர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை எங்களுக்கு சொல்வார்கள். எண்ணக்கூடியவர் 1 2 3 எண்ணக்கூடியவர் எண்ணினால் அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர் எண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு நிதானமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, சில முட்டாள்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டதில், மனப்பாடம் செய்யப்பட்டதிலே மக்களுக்கு வீண் சந்தேகங்களை குழப்புகின்றார்களே, ஏற்படுத்துகின்றார்களே, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியாக நிதானமாக சொல்வார்கள். கேட்பவர்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பேச்சு தெளிவாக விட்டு நிதானமாக இடைவெளிகள் விட்டு இருக்கும். அதில் எத்தனை வார்த்தை இருக்குது என்று ஒருவர் என்ன நினைத்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டிருக்கும் போதே அவர்கள் அந்த பேச்சை முடிக்கும் போதே நீங்கள் பேசியதில் இத்தனை சொற்கள் இருந்தன, இத்தனை சொற்களில் இத்தனை எழுத்துக்கள் இருந்தன என்று எண்ணி முடித்து விடலாம். அந்த அளவு நிதானமாக பேசுவார்கள். அல்லாஹ் அக்பர். வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தீப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தர், நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களாக, வர்ராயிஹத்தல் ஹஸனத, அழகிய வாசனைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயஸ்தஅமிலுஹுமா கஸீரன், அதிகமாக அந்த நறுமணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயஹுர்து அலைஹிமா, நறுமணங்கள் இத்தரி பயன்படுத்துவது, அதுபோன்ற அழகிய நறுமணங்களை பயன்படுத்துவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயக்கூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், உங்களுடைய உலகத்தில், உங்களுடைய உலக செல்வங்கள், உலக பொருட்களிலே எனக்கு மிக விருப்பமானது எதுவென்றால் அந்நிசா, மனைவிமார்கள், வத்தீபு, நறுமணம், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களின் மீது அவ்வளவு நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள். மனைவிமார்களும் அவ்வளவு நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள். 2 பக்கத்திலிருந்து நேசம் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நேசம் ஒரு உண்மையான நேசமாகவும், ஆழமான நேசமாகவும், விசாலமான நேசமாகவும், நீடித்த நேசமாகவும் இருக்கும். பல இடங்களில் மனைவி நேசத்தை வெளிப்படுத்துவார், கணவனால் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான மனநிலை இருக்காது, அல்லது அந்த புரியுதல் இருக்காது, அல்லது இவளுக்கு போய் நம்ம பிரியத்தை வெளிப்படுத்தணுமா, இவன் என்ன பெருசாக கிழிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சில மட்டமான ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி சில ஆண்களுக்கு, புரியுதா? அதாவது 2 பக்கமும் முரண்பாடு. ஆண்களிடத்துலேயும் சரி, அதாவது கணவன்மார்களிடத்துலேயும் சரி, மனைவிமார்களிடத்துலேயும் சரி. இப்போ பிரியத்தை வெளிப்படுத்துறதுனா என்ன? அதுக்கு கொஞ்சம் பணிவு வேணும், அதுக்கு கொஞ்சம் ஹிதுமத், பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மிசாஜ், ஒரு இயல்பு வேணும். அதே போல் அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வேணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அந்த முகப்பத்தை ஒரு முறையாக வெளிப்படுத்த முடியும். இப்போ இன்றைய காலத்தில் பெண்களிடத்திலையும் அது குறைந்து கொண்டு போய்விட்டது. இது முதல்ல பெண்களிடத்திலிருந்து வெளிப்படணும், அடுத்த ஆண்களிடத்திலிருந்து வெளிப்படணும். ஆண்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது என்னவென்றால் அது ரியாக்ஷன். பெண்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது தான் ஆக்ஷன். முதல்ல எங்கேருந்து வெளியாகணும்? பெண்கள்கிட்ட இருந்து ஆக்ஷன். அதை ஒட்டி அப்படியே அது என்ன ஆகணும்? வெளிப்படணும். யார்கிட்ட? ஆண்களிடத்தில் வெளிப்படணும். இன்று பெண்களிடத்துலையும் அது கிடையாது, ஆண்களிடத்துலையும் அது கிடையாது. அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு, புல்லை பக்கணும், புல்லை பெற்றாச்சு, அவ்வளவுதான், போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் கபரை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கள்ல,
என்னடா விருந்து இது, உப்பும் இல்லை, சப்பும் இல்லை, உரப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இன்று பெரும்பாலான மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், தங்களது தோழர்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த பாருங்கள், துன்யாவில் எனக்கு ரொம்ப எது பிடிக்கும் தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், கார், வாங்கியிருக்கிற காரை சொல்லுவோம், ரூபா கூறுங்களா, என்னடா கார் பிடிக்குது, கார் பிடிக்கிற சாமானா? இன்றைக்கி உங்களுக்கு அந்த காரு ரிப்பேராக போச்சுன்னா கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுப்பீங்க. ரிப்பேரு அது சரியே பண்ண முடியாதுங்க, திரும்ப திரும்ப அப்படி தாங்க வேலை வச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன செய்வீங்க? அதை கொண்டு போய் வித்துற போகிறீங்க. ஏன்னா பாருங்கள், நாளைக்கு மறுமையில் நம்மோடு சொர்க்கத்துக்கு வரக்கூடிய மனைவி மேலே பிரியம் இல்லையா? கார் பிடிக்குமா, லொட்டு பிடிக்குமா, லொசுக்கு பிடிக்குமா, என்னடா மனசு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது துன்யாவில். உங்களது துன்யாவில் எனக்கு ரொம்ப பிடித்தமானது மனைவிமார்கள். அந்நிசானா அரபியில் ரொம்ப பேர் தப்பாக பெண்கள்ருவாங்க. அப்போ எல்லா பெண்களையும் நம்ம நேசிக்கலாமா? முட்டாள்தனமானது வார்த்தை, அப்படி கிடையாது. அந்நிசானா மனைவிமார்கள்னு அர்த்தம், புரியுதுங்களா? சில இடங்களில் பொதுவாக பெண்கள் என்று வரும். ஒத்தீபு நறுமணம், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது, ஆனால் அது தொழுகையில் தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ எனக்கு மனைவிமார்கள் மேலே ரொம்ப பிரியம், அவங்களோட ரொம்ப பாசம், அந்யோன்யமாக இருப்பேன், ரொம்ப அவங்களோடத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் மீறி என்னுடைய ஆன்மா ஒன்றிணையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது தொழுகையில் இருக்கிறது. புரியுதா? வமின் முருஅத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்யுஹு அனின் நஃப்ஹி ஃபித் த்ஆமி வஷ்ஷராப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு உயர்ந்த ஒரு அடக்கம், ஒரு நிதானத்தன்மை, ஒரு ஆண் தன்மை, அவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கம்பீரமான ஒரு போக்கு. அவர்கள் என்ன செய்வார்கள்? உணவு சூடாக இருந்தால் இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியாகட்டும், அந்த உணவு ஆறட்டும், அதை ஃபூன்னு ஊதி உணவுகளில் ஊதி அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். மற்றவர்களையும் உணவுகளில் ஊதுவதை தடுப்பார்கள். அதில் கூட எவ்வளவு பெரிய ஒரு நிதானத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள். நஹீஹு, அவர்கள் தடுப்பார்கள். அனின் நஃப்ஹி ஃபி த்ஆமி வஷ்ஷராபி, உணவுகளிலோ குடிபானங்களிலோ ஊதுவதை. வல் அம்ரு பில் அக்லி மிம்மா யலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது என்ன சொல்வார்கள்? உங்களுக்கு பக்கத்தில் உள்ளது சாப்பிடுங்க. அங்கே ஒரு கையை வைக்கிறது, இங்கே ஒரு கையை வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. பெரும்பாலும் அரபுகள் முந்திய காலத்தில், அதே போல் முஸ்லீம்கள் தொன்று தொட்டு இப்போ நம்முடைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. வீடுகளில் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்போ இந்த மடையர்கள், வெள்ளைக்காரனுடைய கிறுக்குத்தனமான கலாச்சாரத்துக்கு நம்ம அடிமையானோமோ, அப்போ அவங்களுக்கு தனித்தனி தட்டு. அது மட்டும் இல்லை, கிளாஸு ஒவ்வொருத்தங்களுக்கு தனி கிளாஸ். அந்த ஒருத்தர் குடித்த கிளாஸில் இன்னொருத்தர் குடிக்க மாட்டார். ஒருத்தர் மீதம் வச்ச தண்ணீரை ஒருத்தர் குடிக்க மாட்டார். ஏன்னா எங்கள் தாருல் ஹுதாவில் எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் தான். என்னம்மா பஸ்ஸு, எல்லோரும் அந்த தண்ணி மீதம் இருந்தால் அதை குடிப்போம். நாங்கள் ஹோட்டலுக்கு போனால் கூட என்ன செய்வோம்? ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டு ஒருத்தர் பாதி வச்சாருன்னா அடுத்து புதுசாக தண்ணி கேட்க மாட்டோம், அந்த தண்ணியை தான் எடுத்து குடிப்போம். புரியுதா? ஹோட்டலில் போய் நாங்கள் ஜமாத்தான் சாப்பிடுவோம். ஏன்னா ஆளுக்காலு ஒரு 3 சாப்பாடை வாங்கினா கூட எல்லோரும் ஒரு சாப்பாடு வாங்கினது அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது, அதை முடிச்சுட்டு அடுத்தது. புரியுதா? ஒற்றுமை, பெரிய ஒற்றுமை. இதெல்லாம் இல்லாததுனால தான் இன்றைக்கு உள்ளங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அறிவாளிங்களா, மனைவி கணவனோட உட்காந்து ஒரு தட்டில் சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றது கிடையாது. கணவன் மனைவியோட உட்காந்து ஒரு தட்டில் சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றது கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரோட உட்காந்து ஒரு தட்டில் சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றது கிடையாது. பிள்ளைகள் குடித்த தண்ணீரை பெற்றோர்கள் குடிக்கிறாங்களா? குடிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் குடித்த தண்ணீரை பிள்ளைகள் குடிக்கிறாங்களா? குடிக்கிறது கிடையாது. எப்படிங்க பாசம் வரும்? எப்படி ஒரு அன்பு வரும்? நண்பர்கள் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிட்ணும். இன்றைக்கு இந்த மேசை கலாச்சாரம் வந்ததுனால அது ரொம்பவும் பாதிக்கப்பட்டுருச்சு. தரையில் உட்காந்து சாப்பிடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த சுன்னத்து பேணப்பட்டது. மேசை கலாச்சாரம் வந்ததற்கு பிறகு நம்முடைய அந்த உணவுகளில் ஒன்று சேர்ந்து அமர்வது என்ற கலாச்சாரம் முற்றிலுமாக சென்று விட்டது. வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவோங்கிற அந்த சுன்னத்தை ஆரம்பிக்கணும். அந்த காலத்தில் கல்யாணத்தில் சஹன் சாப்பாடு தான், யார் எவருன்னு தெரியாது, எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். நான் கடைசியில் சிங்கப்பூர்லேருந்து வரக்கூடிய காலம் வரைக்கும் அங்கே சிங்கப்பூரில் மலாய்க்காரங்களுடைய பள்ளிவாசல்களில் நோன்பு திறக்கிறதுக்கு சஹனில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. யார் எவருன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. இந்த தமிழ்காரங்க பள்ளிவாசலில் தான் இந்த சண்டை சச்சரவு, நீ யார், என் பக்கத்தில் உட்காந்துருக்குவன் யார், இடம் பிடிக்கிறது வைக்கிறது, மட்ட
மட்டமாக இருக்கும். நாங்கள் அதனால் இந்த தமிழ்காரங்க பள்ளிவாசலேருந்து ஓடி போயிடுவோம். 10 கிலோமீட்டருக்கு மலாய்க்காரங்களோட சேர்ந்து வரிசையோட வரிசையாக அன்பாக சந்தோஷமாக வரவேற்பாங்க. யாருன்னு பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. என்ன பழகணுங்க, பண்பாடுகளை, உயர்ந்த பழக்கங்களை பழகணும். நம்ம சில நேரங்களில் நாடுகளாலையும் அதே போல் பதவிகளாலையும் அதே போல் செல்வத்தாலையும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் பின்பற்றப்படக்கூடிய பண்பாடுகளால் கலாச்சாரத்தால் மட்டமானவங்களாகவே இருக்கிறோம். ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். மாஷா அல்லாஹ். கவனிங்க, நாங்கள் பெரும்பாலும் சிங்கப்பூரில் எத்தனை வருஷம் இருந்தேன், 8 வருஷம் இருந்தேன்னா தமிழ்காரங்க பள்ளிவாசலையே நோம்பு திறக்கிறதே கிடையாது. ஓடி போயிடுறது, எங்கேயாவது மலாய்க்காரங்க கேலாங்கு போயிடுறது, எங்கேயாவது போயிடுறது. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு அன்பாக இருக்கும், அவ்வளவு அமைதியாக எல்லாரும் முன்சஃபில் உட்காந்துருப்பாங்க. போய் உட்காந்து திக்ரு துவால இருப்பாங்க. ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்வார். அப்படியே எறும்பு வர மாதிரி எல்லாம் ஊர்ந்து வருவாங்க கடைசியிலேருந்து. புரியுதா? அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக அங்கே போயிடுவாங்க. போயிட்டு அப்படியே 4 பேர் அழகாக ஒன்றுமே யாருமே சொல்ல மாட்டாங்க எதுவுமே. அப்படியே இடம் பிடிக்க மாட்டாங்க, ஓட மாட்டாங்க, அமைதி. அப்படியே 4 பேர் மாஷா அல்லாஹ் உட்காந்துட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டு அன்பாக சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் அடுத்து அங்கே எல்லாம் முடிப்பாங்க, காம சொல்லுவாங்க. எல்லாம் அதே போல் வரிசையாக எந்திரிச்சு போவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமான. பழக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் பண்பாடுகளை பழக்கி கொடுக்கணும், நிதானத்தை பழக்கி கொடுக்கணும், அமைதியை பழக்கி கொடுக்கணும். இந்த ஹவா நப்ஸ் மாதிரி ஓடுறது ஆடுறது பிடிக்கிறது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காத முந்திப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை செய்கிறது சொல்ல. தொழுகைக்கு முந்திப்போ சொல்ல மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு முந்திப்போ அப்போ தான் கிடைக்கும். சொல்லும் பொழுதே மண்டை எப்போ உன் ரிசுக்கு உனக்கு கிடைக்கும்ப்பா, உன் ரிசுக்கு உனக்கு கிடைக்கும். நம்ம கடைசியாக போனோம், சாப்பாடு கிடைக்கல, உனக்கு ரிசுக்கு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அப்படி சொல்லணும். அதனால தான் நாங்கள் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது இந்த தர்த்தீபை ரொம்ப கம்பல்சரியாக பின்பற்றுறது. அந்த பஃபேவில் எடுக்கும் பொழுது எல்லாம் கவனமாக இருக்கணும். யாரும் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு ரேஷன் கடையில் மாதிரி நிற்கக்கூடாது. எல்லாம் விலை நிதானமாக எல்லாமே தர்த்தீப். அதே போல் பஸ்ஸில் ஏறும் பொழுது எல்லாத்துலேயுமே தர்த்தீப் இருக்கணும். புரியுதா? ஆமாம். யா ரப் யா ரஹமர் ராஹிமீன் ரப்பி ஜித்னி இல்மா. இன்றைக்கி வாங்க நிறைய வெளி விஷயங்களை நம்ம பேசிட்டோம், முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். யா ரப் வல் அம்ரு பில் அக்லி மிம்மா எலி. தனக்கு அருகில் உள்ளதிலிருந்து சாப்பிடுவதற்கு சொல்வார்கள். அப்போ ஜமாத்தா 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஓரமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சால்னா ஊற்றுறாங்க, கறியை வைக்கிறாங்க, அவர் பக்கம் விழுந்துருச்சு, இங்கேருந்து அவர் அங்கே கை நீட்டுறது, அவர் எடுத்து இப்படி போவார், அவர் என்ன செய்வார், அங்கேருந்து எடுத்து இப்படி போவார். பொதுவாக நடுவில் வச்சிடணும், ஓரமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். வல் அம்ரு பி சிவாக். பல் துலக்க சொல்லுவார்கள், சுத்தமாக இருக்கணும். பேசும்போது மற்றவர்களுக்கு திருவாடை வீசக்கூடாது. வ இன் காயில் பராஜிமி வர் ரவாஜிபி வஸ்திமாலி ஹிசாலில் ஃபித்ரத்தி. இங்கே பாருங்கள், இந்த இடுக்கு, அதே போல் இந்த மடிப்பு, அதே போல் நகங்களுடைய அழுக்குகள், இதெல்லாம் எடுத்து, அதே போல் கம் கட்டு முடி, இதெல்லாம் எடுத்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு சொல்வார்கள். அதே போல் ஃபித்ரா, ஆண்கள் மீசியை உதட்டில் படாமல் வச்சுருக்கணும், நகங்களை வெட்டணும். அதே போல் தங்களுடைய தேவையற்ற முடிகள் ஒவ்வொரு வாரத்துக்கோ அல்லது அதிகப்படியாக 40 நாளைக்கு ஒரு தடவையோ அந்த தேவையற்ற முடிகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருக்கணும். கணவன் மனைவி ஆண்கள் பெண்கள் இது எல்லாத்துக்கும் கம்பல்சரி இதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீலராக, பண்பாடு உடையவராக, ஒரு கம்பீரமானவராக, கண்ணியமானவராக, தானும் அத்தகைய உயர்ந்த நடத்தைகளை பின்பற்றி மக்களுக்கும் தங்களது தோழர்களுக்கும் அந்த உயர்ந்த நடத்தைகளை பின்பற்றுவதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பிரிவு முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 30 நிமிஷமாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது கேள்விகள் இருந்தால் வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்துல் ஹலீம் ஏதாவது, ஆமாம், யாருக்காவது ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி திட்டிருங்க. என்ன அப்துல் ஹலீம் கொஞ்சம் கோபம் இருக்குதான் செய்யும், கோபம் இருக்கணும். ஆமாம், நான் தான் இங்கே கிளாஸ் நடக்கும்போதே சொல்லிடுறது, நான் திட்டுற மாதிரி நீங்களும் திட்டிருங்க, அப்பயே முடிச்சிடுவோம் கதைன்றது. ஆமாம் ஆமாம். போன வாரமும் நம்ம கூகுள் மீட் ரெக்கார்டிங் ஆன் பண்ணல அப்துல் ஹலீம், இந்த வாரமும் மறந்துட்டேன், 2 வாரமும். ஆனால் மற்ற ரெக்கார்டிங் இருக்குது, அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு அவங்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் நான் ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ்.
வேற யாருக்காவது கேள்வி இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா வகுப்பும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், பார்த்துக்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா எதுவும் கேள்வி கேட்டிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹஸ்ரத், ஒரு கேள்வி இருக்கு ஹஸ்ரத், நான் கேட்கிறேன். சொல்லுங்கம்மா. இந்த ஜக்காத் பணம் நம்ம கொடுக்கிறது வந்து நம்மள்கிட்ட இப்போ வந்து ஜக்காத் பணம் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்தினர்ல உள்ளவங்க ஒரு 2 பேர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து மீதமுள்ள காசை வந்து நம்ம வெளிப்பட்டவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுகளில் உள்ள ஃபக்கீர் மிஸ்கீன்களுக்கு கொடுத்தது போக, அல்லது கடனாளிகளுக்கு கொடுத்தது போக, உங்களுடைய தூரத்து இரத்த உறவுகள் அல்லது அண்டை வீடுகளில் அல்லது உங்களுடைய நண்பர்களில் நீங்கள் தேடலாம். அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் பொதுவாக யார் மூலமாகவது உங்களுக்கு தெரிஞ்ச கடன்பட்டவர்கள் யாரும் இருக்காங்களா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஏழை மிஸ்கின் யாரும் இருக்காங்களா, வீட்டு வாடகை கொடுக்க முடியாதவங்க, அதே போல் படிப்பு செலவு கட்ட முடியாதவங்க யாரும் இருக்காங்களான்னு கேட்டு அந்த மாதிரி மக்களை அறிஞ்சு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ஏற்றமானது, தப்பு கிடையாது, தாராளமாக செய்யலாம். நல்ல ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம், ஜக்காத் என்பதை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மலேசியாவில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 2000 ரிங்கிட்டு உங்களுக்கு வந்து மலேசியாவுடைய காசு இருக்குது, ஜக்காத்து காசு. இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, 5 ரிங்கிட்டா 10 ரிங்கிட்டா மாற்றிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வெளியில் உட்காந்துருக்குறாங்கல்ல, அல்லது ரோட்டில் வந்து யாசகம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு வந்து நீங்கள் உபரியான தர்மங்கள் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஜக்காத்து காசு யாருக்கு கொடுக்கணும்னா நீங்கள் கேட்கணும், விசாரிக்கணும். இப்போ சில பேர் வந்து மலேசியாலேயே கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவாங்க, ஆனால் வாடகை வீட்டில் இருப்பாங்க, வாடகை கட்ட முடியாமல் இருப்பாங்க, அல்லது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு வந்து மெடிக்கலுக்காக வேண்டி அல்லது ஸ்கூல் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக வேண்டி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ஜக்காத்து. அது எப்படி கொடுக்கணும்? உதாரணமாக அந்த 2000 ரிங்கிட்ட முழுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அல்லது 1000 ரிங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் 1 மாத செலவு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 ரிங்கிட்டு இவருக்கு கொடுத்தா இவர் வீட்டு வாடகையை கொடுப்பாரு, அல்லது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார் அந்த 500 ரிங்கிட்டை வச்சு, அப்படி கொடுக்கணும். 50 ரிங்கிட்டாக பிரித்து அக்கு வேற ஆணி வேற வந்து அந்த அதாவது தண்ணி தொட்டியில் மீன்களுக்கு இற போடுற மாதிரி அப்படி செய்யக்கூடாது. அது வந்து நம்ம உபரியான தர்மங்கள் தான் செய்யணும். இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு குறைஞ்சது 1 மாதமோ 3 மாதமோ 1 வருஷத்துக்கோ அவருடைய தேவையை நிறைவேற்றும்படியான அளவு நம்ம கொடுக்கணும். அப்போ ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து பெரிய பரக்கத் செஞ்சுருக்கிறான். உங்கள்கிட்ட வந்து உதாரணத்துக்கு 1 மில்லியன் ரிங்கிட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் 1 லட்சம் ரிங்கிட்டுக்கு நீங்கள் வந்து 2500 ரிங்கிட் வந்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ 10 லட்சம் ரிங்கிட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ வரும்? 10 பெருக்கல் 2500 எவ்வளோவாச்சு? 25,000. 10 பெருக்கல் 2500 25,000 ரிங்கிட்டு. 10 லட்சம் ரிங்கிட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 25,000 ரிங்கிட்டு. இந்த 25,000 ரிங்கிட்டை நீங்கள் என்ன செய்யணும், யாராவது 1 வருஷத்துக்கு இந்தாங்க உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு இதை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்ன உங்களுடைய குடும்பத்தாருக்கு மெடிக்கலுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு 10,000 ரிங்கிட் இருந்தால் மலேசியாவில் ஒருத்தங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துக்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், இந்தாங்க இதை வந்து உங்களுடைய மருத்துவத்துக்காக வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணுமே தவிர 50 5 10 பிரித்து பள்ளிவாசலில் போகும்போது போடுறது, ஒரு ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு போடுறது, அப்படி செய்கிறது வந்து அது ஜக்காத்தை வந்து அப்படி செய்யக்கூடாது. ரொம்ப பேர் அது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வீட்டு வாசலில் தேடி வர்றாங்கல்ல மிஸ்கின்கள், அவங்களுடைய கஷ்ட நிலைமைக்காக நம்ம கொடுக்கணும். அந்த கஷ்ட நிலைமை நிறைவேறக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை முழுசாக அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு அனாதை இல்லை இருக்கே, அதுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அனாதை இல்லைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு வருஷத்து ஒரு மாணவனுக்கு 1 வருஷத்தினுடைய கல்வி படிப்பு, அவனுடைய உணவு, அவனுடைய மருத்துவத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக.
அனாதை இல்லத்துல வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு, நோம்பு திறக்கிறதுக்கு அதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர் அஸன். ஒய்யாக்கும் ஒய்யாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சிஸ்டர்ஸ், ஒரு நிமிஷம் சிஸ்டர்ஸ், நான் கேட்ட ஒரு பெர்மிஷனோட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஷேக், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஷேக், நியூ முஸ்லிம்ஸ்க்காக வேண்டி நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டுமா ஷேக்? சிஸ்டர், நீங்க கேட்டீங்க சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு மக்களை தேடுறதுல இல்ல வாய்ப்புகளை தேடுறதுல கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், தாருல் ஹுதால வந்து நிறைய நியூ முஸ்லிம்ஸ் வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. நிறைய நான் முஸ்லிம்ஸ் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. And masha Allah, they go through a lot of difficult situation. நிறைய பேருக்கு வந்து விதவிதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. சில யூத்தை வந்து ஃபேமிலிஸை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. பெண்களாக இருந்து அவங்களுக்கு விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் ஜகாத் அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ ஹூ டு கிவ் டு, நீங்க வந்து நீங்க தாருல் ஹுதாலையும் நீங்க அணுகலாம். அவங்க மூலியமா வந்து நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல மாஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சேரிட்டிஸ் இருக்கு, ரிலையபிள் சேரிட்டிஸ். வெரிஃபை பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. ஷேக் மன்னிச்சிருங்க ஷேக், உங்க எந்த நம்பருக்கு நம்ம வந்து அனுப்பணும்? அந்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் நீங்க இது பண்ணுங்க. இன்ஷா சொல்லி அந்த நம்பர் அனுப்பி வைங்க, நாங்க அனுப்புறதுக்கு பார்க்கறோம். கண்டிப்பா. ஜஸாக்குமுல்லாஹ் ஓய்யா. இன்னொரு கேள்வி. ஓகே, இன்னொரு 5 நிமிஷம், நோ ப்ராப்ளம். ஹசரத், தஸ்பீஹ் தொழுகை எப்படி ஹசரத்? தொழுகிறது சிலவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க, எப்படி? தஸ்பீஹ் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது அறிவிப்பாளர் தொடர் வழியாக ரொம்ப பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி அது. அதனால் அதை விட்டுடுறது தான் சிறந்தது. மற்றபடி பொதுவான நஃபில்கள் நீங்கள் தாராளமாக தொழுது கொண்டே இருக்கலாம், நிதானமாக. ஆமாம். சரிங்க சார். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இஸ்லாம் சொல்லுங்க மேம். நீங்க ஒரு பிப்ரவரி 17 வந்து நோன்பு ஆரம்பிச்சா தராவின் தொழுகை வந்துடும். நான் இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு பார்க்க போறேன். இரவு நைட்டு ஒரு பார்ட் டைம் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்றது, அது ஒரு 400 500 கிடைக்கும். அந்த ஒர்க் வச்சுட்டு என் வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்கு, அதுக்கு கொடுத்தோம்னா அந்த அந்த பணம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். அப்படி இல்லைன்னா தராவி தொழுகைக்கு போகலாம். அந்த நைட் பார்ட் டைம் ஜாப் மட்டும் விட்டுட்டு பகல் சம்பளத்தை மட்டும் எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு நைட்டு காசை கொஞ்சம் விட்டுட்டு தராவி தொழுகைக்கு போகலாம். இல்லை எங்கள் அம்மா கடன் அடைக்க கொஞ்சம் காசு கொடுக்குறது பெட்டரா, இல்லை இந்த நைட்டு தொழுகைக்கு போய்கிட்டு இந்த நைட்டு கொஞ்சம் 400 கிடைக்குது, அதை மட்டும் லீவ் பண்ணுறது பெட்டரா? நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வேலை செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. தராவி தொழுகை என்பது இஷா தொழுகை நீங்கள் ஜமாத்தா தொழுது கொண்டதுக்கு பிறகு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இரவனுடைய அந்த நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தனியாகவும் நீங்கள் தொழுது கொள்ளலாம். அதனால் ஜமாத்தா தான் நம்ம தராவி தொழுகணும் என்பது அவசியம்தான். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதை விட நாம் கடன் இல்லாமல் இருப்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப பெரிய ஃபர்ல் அது. தராவி தொழுகையினுடைய ஜமாத்தை வந்து சுன்னா முஅக்கதா என்று பல ஆலிம்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடனை அடைப்பது என்பது ஃபர்ல். அதனால் கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுட்டு தாராளமாக வேலை செய்யுங்க. அதுக்கு பிறகு வேலைக்கு நடுவுலையோ அல்லது இரவில் சஹருக்கு முன்னாடியோ நீங்கள் 2 ரக்காயத்து நஃபிலும் 3 ரக்காயத்து வித்ரு தொழுது கொண்டாலே அல்ஹம்துலில்லாஹ் கியாமுல் லைலுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ் ஜி, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் கலீம் ஜி போதுமா இன்ஷா அல்லாஹ்? ஹய்யாக்குமுல்லாஹ் ஷேக், ஜஸாக்குமுல்லாஹ் ஐயாக்கும். ஷேக். ஷேக், அந்த லாஸ்ட் ஜகாத்தை தொடர்ந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கொஞ்சம் விளக்கத்தை கேட்கலாமா ஷேக்? சொல்லுங்கம்மா. ஷேக், சில பேர் வந்து ஜகாத்து கொடுக்கும்போது இது ஜகாத்து பணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றதுனால சில பேர் வந்து அதை தவிர்க்க வந்து விருப்பப்படுவாங்க, எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ். அது வந்து அவங்களுக்கு சங்கடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஷேக்? ஆமாம். அதனால மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணுமா அப்படின்றது ஷேக் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஷேக். அல்ஹம்துலில்லாஹ். ஜக்காத்தை நாம் பிற மக்களுக்கு தேடி சென்று கொடுக்கும் பொழுது அது ஜக்காத்துடைய தொகை என்று சொல்வோமேயானால் வாங்கக்கூடியவர்களுக்கு மன வலியை உண்டாக்கும், அவர்களுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தும். நாம் அப்படி செய்யக்கூடாது. ஜக்காத்துடைய தொகையை கொடுக்கும் பொழுது அது ஜக்காத் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்று யாராவது புரிந்திருப்பார்களே, ஆனால் அது தவறு.
ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டுமே தவிர, அப்படி அறிந்ததற்கு பிறகு ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவருக்கு நாம் அதை கொடுக்கும் பொழுது இது ஜக்காத்து காசு என்று சொல்லி அவருடைய மனதை நாம் சங்கடப்படுத்தக்கூடாது, அவருடைய மனதை நாம் வலிக்கு ஆளாக்கக்கூடாது. அறவே நம்ம சொல்லக்கூடாது, கண்ணியமான முறையில் அவர்களுக்கு கொடுத்துடணும். அது அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது, அவர்களுக்குரியது. ஆகவே தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்களுடைய சட்டங்களில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு செல்வந்தனுடைய பாக்கெட்டில் ஜக்காத்து காசு இருக்குது என்று தெரியுமே ஆனால் ஒரு ஏழை உரிமையாக அவனுடைய பாக்கெட்டிலிருந்து அந்த காசை பறிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு. ஏன்னா ஜக்காத்து காசு என்பது நமக்கு ஹக்கே கிடையாது, அவங்களுடைய ஹக்கு. ஸோ அதனால் அதை கண்ணியமான முறையில் நம்ம கொடுத்துடணும். கொடுக்கும் பொழுது இது என்னுடைய ஜக்காத்திலேருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு ஜக்காத்து தகுதியாக இருந்தால் நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய, அவர்களை மட்டமாக்கக்கூடிய, அவர்களுடைய தகுதியை காயப்படுத்தக்கூடிய எதையுமே நம்ம செஞ்சிடக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. குறைந்தபட்சம் அவர் கடனாளியாக இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்தாலோ, அல்லது அவருடைய மாத வருவாய் அவருடைய தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை என்பதை நாம் தெரிந்திருந்தாலோ நமக்கு போதுமானது அவருக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பதற்கு. அவரிடத்தில் சொந்த வாகனம் இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. ஃபக்கீர், மிஸ்கின் ரெண்டு. அதுக்கு பிறகு அடுத்த கேட்டகரியும் இருக்காங்க. இந்த ஃபக்கீர் மிஸ்கினில் ஃபக்கீர் என்பவருக்கு அறவே எதுவுமே சொந்தம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிஸ்கின் என்பவர்கள் அவங்களிடத்தில் வருவாய் இருக்கும், ஆனால் போதுமான வருவாய் இருக்காது. ஸோ அவர்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். அதே போல் வல்காரிமீன், கடன்பட்டவர்கள். ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாங்க, ஹலாலான முறையில் ஆரம்பித்தாங்க, அதில் முழு கவனங்களை செலுத்தி நியாயமாக நேர்மையாக உழைச்சாங்க. ஆனால் திடீரென்று ஒரு மழையினால் சாமான்கள் எல்லாம் நனைஞ்சு நஷ்டமாயிருச்சு, அல்லது திடீர்னு சுனாமியில் எல்லாமே அடித்து கொண்டு போய்விட்டது, அல்லது ஒரு பூகம்பத்தால் எல்லாமே போயிருச்சு, அல்லது திருடு ஏற்பட்டுருச்சு, அல்லது நெருப்பில் எரிஞ்சு போச்சு. அப்போ இவருடைய எந்த விதமான ஒரு அலட்சியம் இல்லாமல் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. சில நேரங்களில் பொருள்களுடைய விலை குறைஞ்சிரும். ஸோ இப்படி கடனாளிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதே போல் மருத்துவத்துக்காக கடன் வாங்கியவர்கள், கல்வி படிப்புக்காக வேண்டி கடன் வாங்கியவர்கள், மாத செலவுக்காக கடன் வாங்கியவர்கள், இப்படிப்பட்ட கடனாளிகளுக்கெல்லாம் நம்ம தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அதே போல் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாமுக்கு வந்தவங்க அல்லது இஸ்லாமுக்கு இவங்க வந்துடுவாங்கன்னு இருக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க, அல்லது ஒரு ஊரில் ஒரு மொஹல்லாவில் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு நான் முஸ்லீமு, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், முஸ்லீம்களை தொந்தரவு தரமாட்டான் என்று இருக்குமேனால் அப்படிப்பட்டவர்கள். ஸோ இந்த மாதிரி 8 கேட்டகரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவர்களில் யாருக்கு வேண்டுமானால் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது ஜக்காத்து காசு என்று அறவே சொல்ல தேவையில்லை, அது செய்யவும் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.